Xiaomi வந்து 17 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து Xiaomi 17 Ultra அப்படிங்கிற ஒரு ஹையர் எண்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனையும் கூடியரில் இந்தியா லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த Xiaomi 17 Ultraவில் எல்லா விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா முத கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் ஒருவேளை இந்த ஃபோன் வாங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போக முடியும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. ஸோ முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த ஃபோனோட பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஷாமியோட 15 Ultra பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டியூல் டோன் ஃபினிஷிங்கோட கொடுத்துருந்தாங்க. அதாவது முக்கால்வாசி சைடில் நமக்கு வந்து இந்த வேகன் லெதர் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் அது கிடையாது, அந்த வேகன் லெதர் ஃபினிஷிங்கை அப்படியே தூக்கிட்டாங்க. மற்றபடியே பேக் சைடில் இந்த ஃபைபர் பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுபோல் சைடில் ஃப்ரேம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேமில் செஞ்சுருக்காங்க. மேலும் நமக்கு இந்த ஃபோனில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் கொடுக்குறாங்க. ஆனால் ஐஆர் பிளாஸ்டர் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இல்லை, அதுக்கு பதிலாக கேமரா மாடலுக்கு பின்னாடியே மறைச்சி வச்சுக்கிற சொல்கிறாங்க. அதனால் வெளியே பார்க்கறதுக்கு இந்த ஐஆர் பிளாஸ்டரை ஹைட் பண்ணி வச்ச மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது போக இந்த ஃபோனுக்கு IP68 மற்றும் 69 IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு வந்து தண்ணிக்குள்ளே ஃபோன் விழுந்தாலும் பெரிய லெவலில் டேமேஜ் ஆகாது. இதுபோல் அந்த பேக் சைடில் இருக்கிற இந்த ஃபைபர் பிளாஸ்டிக் பார்த்துட்டிங்கன்னா கிளாஸ் மாதிரி மிமிக் பண்ணுது. அது ஆக்சுவல் கிளாஸ் கிடையாதுனாலும் பார்க்குறதுக்கு இந்த கிளாஸ் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. மேபி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொஞ்சம் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து பேக்கில் கேஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அடுத்ததாக நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த Xiaomiயோட 17 Ultraவில் ஒரு 6.9 இன்ச்சுக்கான 2K M10 10-bit OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. போன தடவை Xiaomi 15 Ultraவில் நமக்கு வந்து 6.73 இன்ச்சுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை 6.9 இன்ச் கொடுத்த காரணத்தால் ரொம்ப பெரிய டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரியாக ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆனால் ரெசல்யூஷன் வந்து நமக்கு போன தடவை 522 PPI கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை வந்து 416 அப்படிங்கிற மாதிரி இந்த PPI டென்சிட்டி மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆனால் டேரெக்டாக பார்க்கும்போது பெரிய லெவலில் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க டிஃபரன்ஸ் எதுவுமே. மற்றபடி இந்த டிஸ்பிளே வந்து ஒரு LTPO பேனலாக இருக்க காலத்தில் 1லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் தேவைக்கு ஏற்ற ரெஃப்ரெஷ் தானாலும் மாறிட்டு இருக்கும் பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல. இது போல் இந்த டிஸ்பிளே வந்து HDR சப்போர்ட் இருக்குது, அதுபோல் HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ மாதிரியான எல்லா விதமான ஆப்ஸ்லையும் HDR கண்டென்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அதுபோல் இந்த டிஸ்பிளேக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் தராங்க. மேலும் 1920 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. பிரைட்னஸ் பொறுத்தவரை இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு 3500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. இது போல் நமக்கு இந்த டிஸ்பிளேல DC டிமிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு Xiaomiயோட ஷீல்டு கிளாஸ் 3.0 அப்படிங்கிற கிளாஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக பயன்படுத்துறாங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கடன் தராங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், போன தடவை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நமக்கு வந்து ஹார்ட் ரேட் அந்த செக் பண்ணுற ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை வந்து இந்த அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக மாற்றின காரணத்தால் ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுற இந்த ஃபீச்சர் இதில் கிடையாது. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளேயாக இருக்குது. அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 8 Elite Gen 5 அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அப்படிங்கிற தெரியும். இதோட ரேங்கிங் இப்படி ஸ்க்ரீனில் பார்க்கலாம், நல்ல ஒரு ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். கிராஃபிக்ஸ்க்காக Adrenoட 840 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. இது போக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் என்ன அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரேம் வெர்ஷன் LPDDR 5X RAM தராங்க. ஒரு ஹையஸ்டான ரேம் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 4.1 கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் இதில் நல்லாவே இருக்கும். மற்றபடி இது பெஞ்ச் மார்க்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது கீக் பெஞ்சில் சிங்கிள் கோரில் கிட்டத்தட்ட 3628 ஸ்கோரும், மல்டி கோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10896 ஸ்கோரும் கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3வது அல்லது 2வது இடத்துல இதோட கீக் பெஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுமாதிரி ஆட்டிடியூட் பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 38 மில்லியனுக்கு மேலே இதோட ஸ்கோர் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு ஹெவியான ஸ்கோர் இதில் கிடைக்கும். இது 3D மார்க்கோட அந்த பெஞ்ச் மார்க்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், அதோட ஸ்கோரும் வந்து உங்களுக்கு தெரியுது. மற்றபடி CPU த்ராட்லிங் டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 60% வரையும் நமக்கு வந்து இந்த சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67% வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், ஹெவியான கேம்ஸ் கூட விளாடலாம். மற்றபடி இந்த ஃபோனோட வயசை பொறுத்தவரைக்கும் இந்த Android 16 பேஸ் பண்ண HyperOS 3.0 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ஆனது. அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு 5 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக Xiaomi ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த UIல லேட்டஸ்ட்டான இந்த HyperOS வந்து நமக்கு இந்த ஆப்பிளோட அந்த டைனமிக் ஐலாண்ட் மாதிரியே பல விதமான இன்டெகிரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரிஜினல் OSலையும் இருக்குது, அதே மாதிரி இந்த ஃபீச்சரும் இந்த HyperOSல இருக்குது. மற்றபடி இந்த HyperOS 3.0ல பல விதமான AI ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. இந்த வால்பேப்பர் ஜென்ரேஷன், லைவ் சப்டைட்டில், AI சர்ச் போக இந்த டிரான்ஸ்லேட்டர், டிரான்ஸ்கிரிப்ஷன் மாதிரி பல விதமான கூகுள் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உள்ளே கொடுத்துருக்காங்க. ஜெமினி ஃபீச்சரும் இருக்குது. அடுத்ததாக நமக்கு இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு பேக் சைடில் இந்த ஃபோனில் 3 கேமரா சென்சரும் ஒரு TOF சென்சரும் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும் மொதல் கேமரா ஒரு 50 இன்ச்சுக்கான லைட் ஃபியூஷனோட 1050L அப்படிங்கிற ஒரு 1 இன்ச்சுக்கான சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ சென்சரோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து f1.67 அல்ட்ரா வைட் ஆப்பர்ச்சரோட தராங்க. அதாவது சொல்ல போனால் 2 ஆஸ்பெரிக்கல் லென்ஸ் இருக்குது. 1G மற்றும் 6P அப்படிங்கிற மாதிரி 2 ஆஸ்பெரிக்கல் லென்ஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. மேலும் இந்த கேமராக்கு லைக்காவோட இன்டெகிரேஷன் இருக்குது. அதுபோல் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் தராங்க. ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான லைக்காவோட அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இந்த சென்சர் மூலமாக 115 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்கலாம்.
மேலும் இதே கேமரா பயன்படுத்தி நமக்கு 5 சென்டிமீட்டர் க்ளோஸ்அப் மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம். இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மூணாவதாக ஒரு 200 மெகாபிக்சலுக்கான லைக்காவோட சூப்பர் டெலிஃபோட்டோ லென்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இது ஒரு 1/1.4 இன்ச்க்கான டெலிஃபோட்டோ லென்ஸாக இருக்குது. இது ஒரு வேரியபிள் ஆப்பர்ச்சரோட வருது. அதாவது f2.39 ஆப்பர்ச்சர்லேருந்து f2.96 ஆப்பர்ச்சர் வரையும் தேவைக்கேற்றப்ப இந்த ஆப்பர்ச்சரை மாத்திர ஃபீச்சரில் கொடுக்குறாங்க. மேலும் இதில் வந்து 3.2லேருந்து 4.3x வரையும் ஆப்டிக்கல் பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா சப்போர்ட் இருக்குது. அதாவது வேரியபிள் ஆப்பர்ச்சர் நமக்கு 3G + 5P அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெரிக்கல் லென்ஸ் இதுலையுமே கொடுக்குறாங்க. இது மூலமாக 30 சென்டிமீட்டர் டெலிஃபோட்டோ மேக்ரோ சப்போர்ட்டும் இருக்குது. இதுலேயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. மேலும் நமக்கு பிரைமரி கேமரா மூலமாக 8K வரையும் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். மேலும் இந்த பிரைமரி கேமரா பயன்படுத்தி நமக்கு வந்து 75 mm - 100 mm வரையும் ஃபோக்கல் லென்த்தில் வந்து நமக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும். இந்த 200 மெகாபிக்சல் கேமரா வந்து சாம்சங்கோட HPE அப்படிங்கிற லேட்டஸ்டான சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் கேமரா மூலமாக கேப்சர் பண்ண ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு டீட்டெயில் கிறிஸ்பினஸ் ஃபோட்டோஸ் கிடைச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் எந்த இடத்துலையும் நாய்ஸ் வந்து பெரிய லெவலில் இல்லைன்னு சொல்கிறாங்க. டைனமிக் ரேஞ்சும் நல்ல வைடாக இருந்தது. அது மாதிரி இந்த ஹியூமன் ஷாட்டும் எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு டீட்டெயில் கிடைக்குது. இது போக அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸும் சூப்பராக சொன்னாங்க. மேலும் லோ லைட் ஷாட்ஸும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான குவாலிட்டி கிடைச்சது. ஜூம் லெவல்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ்லையும் பெரிய லெவலில் நாய்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது போக 8.66 எடுத்த அந்த பெரிஸ்கோப் கேமரா மூலமாக எடுத்த ஷார்ட்ஸ் கூட வந்து நல்ல ஒரு யூஸபுளான ஒரு ஃபோட்டோஸ் கிடைச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாப் லெவலில் ப்ரையாரிட்டி கொடுக்க அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோஸ் வந்து இந்த ஃபோன்லேருந்து கிடைச்சு சொல்கிறாங்க. ஸோ டாப் லெவல் கேமரா ஃபோன், அதாவது ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் என்னெல்லாம் குவாலிட்டி எதிர்பார்க்க முடியுமோ அந்த குவாலிட்டி இந்த கேமராலையும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் கேமரா 8K 30 ஃப்ரேம்/செகண்ட்லையும் அதே 4K 120 ஃப்ரேம்/செகண்ட்லையும் வீடியோஸ் எல்லாம் கேப்சர் பண்ண முடியும். ஆனால் ஸ்டெபிலைசேஷன் மட்டும் இந்த மெயின் கேமரா வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அதுவுமே நம்ம வந்து ரொம்ப ஹெவியாக ஓடி போயிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோஸ், மற்றபடியாக ஓவரலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கேமரா ஃபோன் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய லெவலில் டிசப்பாயின்ட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இதை கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மோஸ்க்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம்/செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம் சொல்கிறாங்க. அடுத்த ஸ்பீக்கர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ஒன்று பாட்டம் சைடில் கொடுக்குறாங்க, இன்னொன்று இந்த ஸ்பீக்கர் கிரில், இந்த டாப் சைடில் இருக்கிற ஸ்பீக்கர் கிரில்லே வருது. ஸோ வழக்கம் போல் பாட்டம் ஸ்பேர் ஸ்பீக்கரிங் வந்து கொஞ்சம் லவுடாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் இயர்பீஸில் வந்து இந்த குவாலிட்டியும் நல்லா தான் இருந்து சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லுங்க கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயே ஒன் ஆஃப் த லவுடர் ஸ்பீக்கர் இப்படி சொல்கிறாங்க. அதனால் நல்ல ஒரு சவுண்ட் வால்யூம் இதுலேருந்து கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பக்கத்து ரூமில் உங்கள் ஃபோன் வச்சுட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த ரிங்டோன்லாம் தெளிவாக கேட்குற அளவுக்கு இதில் வந்து லவுட்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி போர்ட்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு USB Type-C போர்ட் தராங்க. அதுமாதிரி USB வெர்ஷனை பொறுத்தவரை நமக்கு வந்து USB 3.2 Gen 2 வெர்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து கிடைக்கும். ஹைரஸ் ஆடி சப்போர்ட் இருக்குது. இப்போ டால்பி அட்மாஸ் சப்போர்ட் தராங்க. மேலும் வீடியோஸ் கேப்சர் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தான சவுண்ட் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு 4 மைக்ரோஃபோன்ஸ் இதில் கொடுக்குறாங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5G SNS சப்போர்ட் தராங்க. இது போக Wi-Fi 7, Bluetooth 6.0, டியூல் பேண்ட் GPS, நேவிக் GPS மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுக்குறாங்க. அதுபோல் NFC சப்போர்ட்டும் இருக்குது. சேட்டலைட் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குது. இந்தியாவில் வரும்போது சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்காது. அடுத்தபடியாக இதோட பேட்டரி லைஃப் பற்றி பேசலாம். இந்த Xiaomi 17 Ultraல நமக்கு வந்து ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இதுபோல் வயர்லெஸில் நமக்கு வந்து 50 வாட்டில் சார்ஜும் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 15% இந்த ஃபோன் மூலமாக 42% சார்ஜும், அதே அரை மணி நேரத்தில் 72% சார்ஜும் ஏறுது. 100% சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட 43 நிமிஷத்தில் ஏறிடுது. ஒரு ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனாலையும் கொடுக்க முடியுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் கேமராக்கு மட்டும் ஒரு ஹோல் பேக்கேஜாகவே இந்த ஃபோன் கிடைக்குது. A to Z எல்லாமே வந்து ஒரு ஹை அண்ட் ஸ்பெக்காக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன் கிடைக்குது. அது போக பெரிய டிஸ்பிளே, முந்தைய காட்டிலும் பெரிய டிஸ்பிளே இருக்குது. அது போக பேட்டரி லைஃபும் சூப்பராக இருக்குது. மேலும் ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்குது. இது போக இந்த ஹைப்பர் வாய்ஸில் பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. கேமராஸ்லையும் பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான மோட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ப்ரைஸை பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது மற்ற கண்ட்ரிஸோட கொஞ்சம் அதிகமாக தெரியுது. இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் நமக்கு வந்து இன்னுமே டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள், இம்போர்ட் டியூட்டிஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. எல்லாம் பார்க்கும்போது ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸ்க்கு வருதுங்கிறது அந்த ஃபோன் லான்ச் ஆன பிறகு கமெண்ட் செக்ஷனில் அதை அப்டேட் பண்ணிட்டேன். மற்றபடியாக பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை இந்த ஃபோனில். மேபி இந்த டெலிஃபோட்டோ இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனி சென்சார் பயன்படுத்தி வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட் வருது. ஸோ நீங்கள் இந்த Xiaomiயோட 17 Ultra ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.